वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य कृपाभिषिक्तम् श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 17ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல ரகுவம்சத்தினுடைய பிரதம சர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகன் நம்பர் 29 அண்ட் 30 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். இந்த கடைசியா பார்த்த 30வது ஸ்லோகம் என்ன? சவேலாவ பிரபலயாம் பரிகீகிருத சாகராம் அனன்ய சாசனாமுர்வீம் சசாசைக புரீமிவ அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது? அந்த திலீபன் கடற்கரையே கோட்டை சுவராக உடையதும் அகழாக அமைந்த கடலை உடையதும் வேற்று அரசன் ஆணையற்றதுமான அந்த பூமியை ஒரு நகரத்தை ஆள்வது போல ஆண்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த 30வது ஸ்லோகமானது அமைஞ்சிருந்தது. மகாகவி காளிதாசன் திலீபன் எப்படி ஆட்சி புரிஞ்சான் அப்படிங்கிறத அந்த 30வது ஸ்லோகத்து மூலமா வர்ணிச்சிருந்தான். அதை தொடர்ந்து இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 31 அண்ட் 32 சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம பார்க்க இருக்கும். அந்த 31வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு பாருங்க. சம்பிரதி திலீபஸ்ய பத்னியாக பரிச்சயம் வர்ணயதி. இதுவரைக்கும் திலீபன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத மகாகவி காளிதாசன் அப்படியே வர்ணிச்சுட்டே வந்தான். இந்த 31வது ஸ்லோகத்துல திலீபனுடைய பத்னி யாரு? சுதக்ஷிணா என்று சொல்லக்கூடிய பெயரை உடைய சுதக்ஷிணா என்பது அவன் மனைவியினுடைய பெயர். அவளுடைய பரிச்சயம் இல்லையா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான். என்ன? சம்பிரதி திலீபஸ்ய பத்னியாக பரிச்சயம் வர்ணயதி. என்ன சொல்றான் பாருங்க. தஸ்ய தாக்ஷிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தக்ஷிணா தஸ்ய தாக்ஷிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தக்ஷிணா. இப்ப நம்ம இந்த கிரந்தம் ஏன் வாசிச்சுட்டு இருக்கோம்? என்னோட உத்தேசம் என்ன அப்படின்னாக்கா, சம்ஸ்கிருதத்துல நம்ம சரளமா எழுதணும், சரளமா படிக்கணும் அப்படிங்கிறத நோக்கம். இதற்கு முன்னாடி ஸ்ரத்தா பூர்வ பாகத்துல சம்ஸ்கிருத பிரவேசா அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிச்சோம். அதுல பேசிக்கான இலக்கணங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுட்டோம். அதுக்கடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, நிறைய சப்தங்களை தெரிஞ்சுன்னு போனோம். அதான் முக்கியம். அதே மாதிரி நாம சப்தம்னா என்ன, சர்வநாம சப்தம்னா என்ன, கிரியாபதம்னா என்ன, அது எந்த லக்காரத்துல இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம போன பார்ட்ல தெரிஞ்சிட்டோம். இந்த பார்ட்ல அந்த கத்துண்ட அக்ஷரங்கள் எல்லாம் சின்ன சின்ன பதங்களா பார்த்துட்டே வந்தோம், சின்ன சின்ன வாக்கியமா பார்த்தோம், நிறைய ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம், கதைகள்லாம் வாசிச்சோம். இப்ப நம்ம வாசிக்கிறதும் ஒரு ஸ்லோக ரூபமா தான் வாசிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய பதங்கள் என்னென்ன, அதை எப்படி பத விபாகம் பண்றது, அதை எப்படி அன்வயம் பண்றது, அதுக்கப்புறமா பிரதிபதார்த்தம் ஒண்ணு பாக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு காவியம் வாசிண்டே போகும்போது அதோடைய அர்த்தம் நமக்கு கதையும் புரிஞ்சுட்டே வரணும். அப்பதான் அதுக்கு தொடர்பு இருக்கும். முதல் ஸ்லோகத்துக்கு 2வது ஸ்லோகத்துக்கு 3வது அப்படியே ஒரு செயின் மாதிரி லிங்க்ல தொடர்பு இருந்துட்டே இருக்கணும்.
அர்த்தம் நமக்கு ஸ்புரிக்கும். அப்போ இந்த பதத்துக்கு இன்ன அர்த்தம் தான் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியா நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஸ்லோக ரூபமா இருக்கக்கூடிய கிரந்தத்தை நம்ம வாசிக்கிறோம். இப்ப என்ன பண்ணணும்? ஸ்லோகங்களை அப்படியே பாராயணம் பண்ணிட்டே போகணும், பதச்சேதத்தை பண்ணிட்டே இருக்கணும், அதனுடைய அன்வயம் என்னன்றதை பார்த்து படிக்கணும். பிரதிபதார்த்தம் படிக்கும்போது அதுக்கு ஈக்குவலான சொல்லியும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ வொக்காபுலரிஸ் நிறைய நமக்கு சேர்ந்துட்டே போறது. அதே மாதிரி ஒரு 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 வாக்கியத்தில் அமைச்ச ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த ஸ்லோகத்துல இந்த தாத்பரியத்தை கொடுக்குறா, இந்த பாவார்த்தத்தை கொடுக்குறான்ட்டு எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றது, அந்த சென்டென்ஸை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு தான் பாவார்த்தம் அப்படிங்கிறத படிக்கிறோம் இல்லையா? அதனால நன்னா வாசிங்கோ, நன்னா எழுதுங்கோ, அபியாசம் பண்ணிட்டே இருக்கும். இந்த 95 ஸ்லோகாஸ் முடியும் பொழுது அதுக்கப்புறமா 2வது சர்க்கம் 3வது சர்க்கம் நீங்களே அந்த கிரந்தத்தை வாசிக்கிற மாதிரியான ஒரு ஞானத்தை நம்ம ஏற்படுத்திட்டு இருந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இன்றைய ஸ்லோகம் 31வது ஸ்லோகம். தஸ்ய தாட்சிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தட்சிணா. முதல்ல ஸ்லோகத்தை பார்த்து படிக்கிற மாதிரி ஞானத்தை உண்டாக்கி, அது ரொம்ப முக்கியம். ஸ்லோகம்னா 4 பாதங்கள். அந்த 4 பாதங்களை எப்படி படிக்கிறது? ஈக்குவலா படிக்கணும். தஸ்ய தாட்சிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தட்சிணா. இதே மாதிரி நம்ம ஸ்லோகத்தை படிக்கணும். என்ன அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னு பாருங்க. சுதக்ஷிணா என்ற பெயரை உடைய ஒரு பெண் இருந்தா. அவள் யாரு அப்படின்னாக்கா மகத வம்சத்தில் தோன்றியவள். மகத வம்சம் என்கிற ஒரு வம்சம் இருக்கு. அந்த வம்சத்தில் தோன்றியவள் யாரு? இந்த சுதக்ஷிணா. ஏன் அவளுக்கு அந்த பெயர் வந்தது அப்படின்னாக்கா தாட்சிண்ய ரூடேன, தாட்சியத்தினால் பிறந்தவளா இல்லையா? தட்சிணா இவ, தட்சிணை என்ற மனைவியை போல் சுதக்ஷிணா என்று பிரசித்தி பெற்ற பத்னி மனைவி ஆசீத். திலீபனுக்கு சுதக்ஷிணை என்ற மனைவி இருந்தாள். அவள் மகதராஜன் வம்சத்தில் பிறந்தவள். தாட்சிண்யம் என்ற குணம் உடையவளாக இருந்ததால் அவளுக்கு சுதக்ஷிணா என்கிற பெயரை அவர்கள் சூட்டினார்கள் இல்லையா? 2வது தாட்சிண்யம் என்ன அப்படின்னாக்கா பிறர் விருப்பத்தை அனுசரித்து நடக்கிறது தான் தாட்சிண்யம் இல்லையா? இன்னொன்னு, யாகத்திற்கு தட்சிணையாக மனைவியை கூறுறது கூட வழக்கமா இருந்தது அப்பெல்லாம். ராஜாக்கள் காலத்துல இப்படியாக சொல்லுவா. சோ அப்படி பொருளை கொண்ட இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்ன? தஸ்ய தாட்சிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தட்சிணா அப்படிங்கிறது 31வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே நிமிஷம் பாருங்க. பதச்சேதம் என்ன? பதச்சேதா தஸ்ய தாட்சிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணா இதி ஆசீத் அத்வரஸ்ய இவ தட்சிணா அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா தஸ்ய, தஸ்யன திலீபஸ்ய, மகத வம்சஜா மகத வம்சத்தில் உண்டானவள், தோன்றியவள். மேலும் தாட்சிண்யரூடேன இல்லையா? தாட்சிண்யரூடேன என்ன? தாட்சிண்யத்தினால் பிறந்த. நாம்னா பெயரை உடையவள். எப்பேற்பட்ட பெயரை உடையவள்? சுதக்ஷிணா இதி, சுதக்ஷிணா என்ற பெயரை உடைய. அத்வரஸ்ய தட்சிணா இவ, அத்வரஸ்ய யாகத்திற்கு தட்சிணா தட்சிணை என்ற மனைவி போல் இவ ஆசீத் இருந்தார். பிரதிபதார்த்தா தஸ்ய ராஜ்ஞः திலீபஸ்ய மகத வம்சஜா மகத குலே உற்பன்னா, மகத வம்சத்தில் மகத குலத்தில் தோன்றியவள். தாட்சிண்யரூடேன திலீபஸ்ய சித்தானுசரணேன பிரசித்தையா, திலீபனுக்கு ஏற்றவாறு
நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தாட்சிண்யன்ற குணத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அதாவது பிறருடைய விருப்பத்தை அனுசரித்து நடக்கக்கூடியதுக்கு தாட்சிண்யம்னு பெயர். அப்படி தாட்சிண்ய ரூடேன திலீபஸ்ய சித்தானுசரணேன பிரசித்தயா நாம் நாம் அபிதானேன பெயரை உடையளான அத்வரஸ்ய, அத்வரஸ்ய நாம யஜ்ஞஸ்ய அथवा யாகஸ்ய தக்ஷிணா ஏதன்னாம்னி தக்ஷிணா என்ற பெயரை உடைய இவ யதா இவன யதா சுதக்ஷிணா சுதக்ஷிணா நாம சுதக்ஷிணா என்ற பெயரை கொண்ட இது ஏவம் பத்னி பத்னி நாம பாரியா மனைவி ஆசீத் அவர்த்தத இது பிரதிபதார்த்தः भावार्थः दिलीपस्य मनोनुकूलत्वेन दिलीपस्य मनोनुकूलत्वेन मनोनुकूलत्वेन प्रसिद्धा मगधवंशे उत्पन्ना सुदक्षिणा नाम पत्नी आसीत् सा यज्ञस्य पत्नी दक्षिणा इव प्रसिद्धा आसीत् இல்லையா. திலீபனுடைய மனதை அனுசரித்து அவனுக்கு அனுகூலம் ஏற்படும்படியாக பிரசித்தி பெற்ற மகத வம்சத்தில் உட்பன்னா தோன்றியவள். மேலும் சுதக்ஷிணா நாம பத்னி ஆசீது சுதக்ஷிணை என்ற பத்னி இருந்தால் சா யஜ்ஞஸ்ய பத்னி தட்சிணா இவ அந்த யாகத்திற்கு மனைவிதான் தட்சிணயம். அத போல பிரசித்தா சுப்பிரசித்தமாக ஆசீத் இருந்தால் அப்படிங்கிறது இந்த எத்தனாவது ஸ்லோகம் அப்படின்னாக்கா 31வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா தஸ்ய தாட்சிண்ய ரூடேன நாம்னா மகத வம்சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தட்சிணா அப்படிங்கிறது 31வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 32. பிரதிதினம் இப்போதைக்கு 2 ஸ்லோகம் நடத்திட்டு இருக்கோம். நமக்கு மொத்தம் 95 ஸ்லோகாஸ் இருக்கு. இதை சீக்கிரம் முடிக்கணும். அதனால இப்போதைக்கு நீங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அந்த ஸ்லோகத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா மனனம் பண்ணணும், உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்காக 2 போயிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்லோகங்களா நம்ம பார்த்தா தான் இந்த 6 மாசத்துல நம்ம அதை முடிக்க முடியும் இல்லையா. நமக்கு வாரத்துல 2 நாள் வகுப்பு. அதனால நம்ம இது வரைக்கும் சோஃபார் இன்றைய தினத்தோட சேர்த்தாக்க 32 ஸ்லோகம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்லோகம் இருக்கு, 63 ஸ்லோகாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிக்கணும்னாக்கா இப்ப நம்ம 2 பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கப்புறமா 3 ஸ்லோகங்களா பார்க்க போறோம். அதனால நீங்க இந்த ஸ்லோகங்களை நன்னா படிக்கிறதுக்கு உங்களை நீங்க அபியாசம் பண்ணிக்கோங்க. பிரதிதினம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், பிரதிதினம் அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்து படிச்சுட்டு மூடி வச்சிருங்க. போறோம் நோட்டை பார்த்து படிக்கிறது மூடி வைக்கிறது இப்படியே பண்ணிட்டே வந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்லோகமானது நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். பாருங்க ஸ்லோகம் நம்பர் 32. சம்பிரதி திலீபஸ்ய பிரியா சுதக்ஷிணா இது வர்ணயதி. அதாவது திலீபனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் திலீபன் இந்த அந்த அரசன் அந்த புறத்துல ஸ்திரீகள் நிறைய பேர் இருப்பா, ஏன்னா ராஜா இல்லையா. மகத்யபி அப்படி இருந்த பொழுதும் மனஸ்வின்யா நல்ல மனமுடைய தயா அவளாலும் லக்ஷ்மியாச்ச அந்த ராஜ்யத்தினாலேயுமே தான் தன்னை மனைவிகளுடன் கூடியவனாக எண்ணினானாம். திலீபனுக்கு பல மனைவிகள் இருந்தாலும் சுதக்ஷிணையும் ராஜ்யத்தையுமே அவன் அதிகம் மதித்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அப்பெல்லாம் தன்னுடைய ராஜ்யத்தை கூட ஒரு மனைவியாதான் சொல்றது அப்படிங்கிறது மரபா இருந்தது அப்போ அந்த ராஜா காலத்துல. அதனால பாருங்க, கலத்ரவந்தம் ஆத்மானம் அவரோதே மகத்யபி தயாமேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியாச்ச வசுதாதிபஹா அப்படிங்கிறது 32வது ஸ்லோகம். சம்பிரதி திலீபஸ்ய பிரியா சுதக்ஷிணா இது வர்ணயதி. ரொம்பவும் பிடித்தமானவள் சுதக்ஷிணாதா. கலத்ரவந்தமாத்மானம் அவரோதே மகத்யபி தயாமேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியாச்ச வசுதாதிபஹா அப்படிங்கிறது ஸ்லோகம்.
என்ன அர்த்தம் அதுக்கு? திலீபனுக்கு பல மனைவியர் இருந்தனர், இருந்தாலும் சுதட்சிணையையும் ராஜ்யத்தையுமே அவன் அதிகம் மதித்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்திருக்கு. பதச்சேதா கலத்ரவந்தம் ஆத்மானம் அவருதே மகதி அபி தயா மேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியா ச வசுதாதிபஹ அப்படிங்கிறது பதச்சேதா. அன்வயா வசுதாதிபஹ, வசுதாதிபனா யாரு? ராஜா. அவரோதே மகதி அபி, நிறைய மனைவிகள் இருந்த போதிலும் மனஸ்வின்யா தயாச்ச லக்ஷ்மியா, மனஸ்வின்யான மனதிற்கு மிகவும் பிடித்தவளான தயாச்ச யாரு? சுதட்சிணையுடன், மேலும் லக்ஷ்மியா ராஜ்ய லக்ஷ்மியையும் ஆத்மானம் கலத்ரவந்தம் மேனே, இவர்கள் இருவர்களை தான் அதிகமாக மதித்தான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமா இருக்கு இல்லையா? இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பேஜில் இருக்க பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பாருங்க, பிரதிபதார்த்தா வசுதாதிபஹா. வசுதாதிபஹன யாரு? வசுதான பூமி. சோ பூபதி அதிபஹன பதி அரசன். வசுதாதிபஹன யாரு? பூபதி அரசன் திலீபஹா. அவரோதே அந்தஹ புரவர்கே, அவரோதேன அந்த அந்த புரவர்கே மகதி, மகதினா அதிகே அநேகே அபி, அபினா சதி அபி இருந்த போதிலும் மனஸ்வின்யா நாம திருடச்சித்தையா, மனஸ்வின்யான என்ன? திருடச்சித்தையா நல்ல மனமுடைய, தயா தயானா யாரு? சுதட்சிணையா ச அபிச்ச லக்ஷ்மியா, லக்ஷ்மியா நாம ராஜலக்ஷ்மியா ஆத்மானம் ஸ்வம், ஆத்மானா என்ன? ஸ்வம், தன்னை கலத்ரவந்தம் அப்படின்னா என்ன? பத்னிவந்தம், கலத்ரவந்தம் மனைவிகளுடன் கூடியவனாக, மேனே மன்யதே ஸ்ம எண்ணினான் அப்படிங்கிறது பிரதிபதார்த்தா. பாவார்த்தா ராஜ்ஞः திலீபஸ்ய அந்தः புரவர்கே, ராஜ்ஞः ராஜா, திலீபः திலீபஸ்ய திலீபனுடைய, அந்தः புரவர்கே நாம அந்த புறத்தில் அநேகாः ஸ்திரியः சன், நிறைய பெண்கள் இருந்தார்கள். பரந்து பட் சஹா ஸ்வஸ்ய சித்தஸ்ய இல்லையா அனுவர்த்தின்யா, தன்னை புரிஞ்சுன்னு நடக்கக்கூடிய அனுவர்த்தின்யா சுதட்சிணையா ஏவ ராஜ்யஸ்திரியாச்ச ஸ்வம், தன்னை பாரியாவந்தம் மனுதே ஸ்ம, இல்லையா மனைவிகளாக அதிகம் மதித்தான். இந்த ரெண்டுத்துல தான் அவன் அதிகமா மதிச்சான், மற்றதெல்லாம் மதிக்கல, பொருட்படுத்தவே இல்லைன்னு அர்த்தம். அப்படிங்கிறது இந்த 32வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? கலத்ரவந்தமாத்மானம் அவரோதே மகத்யபி தயாவேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியாச்ச வசுதாதிபஹா அப்படிங்கிறது 32வது ஸ்லோகம். இன்றைய தினம் என்ன பார்த்தோம்? 2 ஸ்லோகம் பார்த்தோம். என்னென்ன ஸ்லோகம்? தஸ்ய தாக்ஷிண்யரூடேன நாம்னா மகதவம் சஜா பத்னி சுதக்ஷிணேத்யாசீத் அத்வரஸ்யேவ தக்ஷிணா கலத்ரவந்தமாத்மானம் அவரோதே மகத்யபி தயாமேனே மனஸ்வின்யா லக்ஷ்மியாச்ச வசுதாதிபஹ அப்படிங்கிறது 32வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் 2 ஸ்லோகங்களை பார்த்தோம். ஒரு வகுப்புல நம்ம என்ன பண்றோம்? உங்களுக்கு படிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்குறேன். படிச்சவாளே ஆனா எல்லாரும் படிக்கணும், அதான் முக்கியம். நன்னா பார்த்துக்குங்கோ. படிச்சவாளே படிக்க வேண்டாம், படிக்காதவாளுக்கும் அவகாசம் கொடுங்கோ இல்லையா? யாரு இன்னும் படிக்காம இருக்காலோ அவெல்லாம் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், அப்பதான் அபியாசம் ஆகும். இல்ல நீங்க மௌனமாவே இருந்ததெல்லாம் கடைசி வரைக்கும் மௌனமாவே இருக்க வேண்டியதுதான். முயற்சி பண்ணாதான் முடியும். யார் இன்னைக்கு படிக்க போறா? படிக்காதவா படிங்கோ. நான் படிக்கிறேன் சார். படிங்க. ராஜலட்சுமி படிங்க. ஐ ட்ரை பண்றேன். சம்பிரதி திலீபஸ்ய
पत्न्याः परिचयं वर्णयति। तस्य दक्षिण्यारूढेन அதான சொன்னேன், नाम्ना தாட்சிண்யரூடேன. दाक्षिण्यारूढेन नाम्ना தாட்சிண்யா இல்லையாங்க, துணைக்கால் இல்லாத இடத்துல துணைக்கால் போடுறேன், துணைக்கால் இருக்கிற இடத்துல காலை உடைக்கிறேன். தஸ்ய sorry தாட்சிண்யரூடேன दाक्षिण्यरूढेन नाम्ना महत्वंशजा மகத வம்சஜா मगधवंशजा पत्नी सुदक्षिणेत्यासीत् सुदक्षिणेत्यासीत् वर அது முன்னாடி எழுத்து அத்வரஸ்யேவ தக்ஷிணா. அத்வரஸ்யேவ தக்ஷிணா. சாரி, கொஞ்சம் மெதுவா தான் படிக்க முடியும். இல்ல, நான் படிக்கும்போது கவனிக்கணும். நான் வந்து ஒரு ஸ்லோகத்தை கிட்டத்தட்ட 5 தடவை 6 தடவை படிக்கிறேன் இல்லையா. இப்போ படிக்கும்போது கவனிச்சேன்னா சுலபமா படிக்கலாம். கவனிச்சா போதும். பாருங்க, படிங்க. भावार्थः भावार्थः இல்ல, பதச்சேதः. சாரி, பதச்சேதக. தஸ்ய दक्षिण्यरूढेन இல்ல दाक्षिण्यरूढेन नाम्ना मगधवंशजा पत्नी सुदक्षिणा इति आसीत्। अध्वरस्य इव दक्षिणा। अन्वयः तस्य मगधवंशजा दक्षिण्यरूढेन 4 தடவை பண்ணிட்டேன். दाक्षिण्यरूढेन नाम्ना सुदक्षिणा इति अध्वरस्य दक्षिणा इव पत्नी आसीत्। प्रतिपदार्थः तस्य राजा दिलीपस्य ராஜா இல்லது ராஜ்ஞः திலீபஸ்ய राज्य दिलीपस्य महद्वंशजा மகதவம்சஜா मगधवंशजा मगधकुले மகதகுலே उत्पन्ना दक्षिण्यारूढेन दिलीपस्य இல்ல திரும்ப படிங்க, என்ன படிச்சலத? दिलीपस्य முன்னாடி படிங்க. दाक्षिण्यरूढेन दिलीपस्य சித்தானுசாரேன சிந்தா இல்லமா நான் சொல்றது காதுல வாங்க. சித்தானுசாரேன प्रसिद्धया नाम्ना अभिधानेन अध्वरस्य யஜ்ஞஸ்ய நெட் சுத்திண்டே இருக்கு சார், சாரி. இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? நான் படிக்குமா? படிங்க. படிங்க. யார படிக்கட்டுமான்னு கேட்டால மியூட் போட்டால. அத்வரஸ்ய யஜ்ஞஸ்ய தக்ஷிணா ஏதன்னாம்னி இவ யதா
सुदक्षिणा सुदक्षिणा नाम इति एवं पत्नी भार्या आसीत् अवर्तत भावार्थः அவர்த்தத் இல்ல, ஹிந்தி மாதிரியே படிக்கிறார். அவர்த்தத் இல்ல, அவர்த்தத. अवर्तत भावार्थः दिलीपस्य मनोनुकूलत्वेन மனோனுகூலத்வேன मनोनुकूलत्वेन प्रसिद्धा मगधवंशे उत्पन्ना सुदक्षिणा नाम पत्नी आसीत् सा यज्ञस्य पत्नी दक्षिणा इव प्रसिद्धा आसीत् அவ்வளவுதான். இதோ முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் முடிஞ்சு போச்சு இல்லையா? சம்பிரதி படிக்குமா? படிங்கோ. सम्प्रति दिलीपस्य प्रिया सुदक्षिणा इति वर्णयति कलत्रवन्तमात्मानम् अवरोधे महत्यपि तया मेने मनस्विन्या लक्ष्म्या च वसुधादिपः पदच्छेदः कलत्रवन्तम् आत्मानम् अवरोधे महति अपि तया मेने मनस्विन्या लक्ष्म्या च वसुधादिपः अन्वयः वसुधादिपः अवरोधे महति अपि मनस्विन्या तया च लक्ष्म्या आत्मानं कलत्रवन्तं मेने प्रतिपदार्थः वसुधाधिपः भूपतिः दिलीपः अवरोधे पुरवर्गे महति अधिके अपि सति अपि मनस्विन्या दृढचित्तया तया सुदक्षिणया च अपि च लक्ष्म्या राज्यलक्ष्म्या आत्मानं स्वं कलत्रवन्तं पत्नीवन्तं मेने मन्यते स्म भावार्थः राज्ञः दिलीपस्य पुरवर्गे अनेकाः स्त्रियः आसन् परन्तु सः स्वस्य चित्तस्य अनुवर्तिन्या सुदक्षिणया एवं राज्यश्रिया च स्वं भार्यावन्तं मनुते स्म. வெரி குட். இந்த மாதிரி நம்ம இந்த வகுப்புல மாத்திரம் தான் படிக்கிறதுன்னு வச்சுக்காம இந்த ஸ்லோகம்லாம் கூட சொல்லி அனுப்பலாம். எப்படி வந்து ஹோம்ஒர்க் வந்து எனக்கு எழுதி அனுப்புறீங்களோ அந்த மாதிரி ஸ்லோகங்களை நீங்க பார்த்து படிச்சு ஒரு 5 ஸ்லோகமா நீங்க பார்த்து அதை கரெக்டா படிச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். அப்படி கூட நீங்க கரெக்டா படிக்கிறீங்களா அப்படிங்கறத என்னால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நம்ம கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா 30 to 35 மினிட்ஸ் இல்லையா? அதுக்கு மேல நடத்தினாலும் நமக்கு போர் அடிச்சிடும். நம்ம இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் அதுவும் அரை மணி நேரம் அப்படின்னவே தான் நம்மளால வந்து இதுலயே பாருங்க நிறைய பேர் வந்து அன்வயிக்க முடியல. ஏன்னா இதுக்கே அவளால அவகாசம் ஒதுக்கவே முடியல. நம்ம குரூப்ல 150 பேர் இருப்பா. ஆனா வகுப்புக்குன்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா 30 people தான் வந்துட்டு இருக்கா இல்லையா? இப்ப நம்ம இப்ப நினைச்சு பாருங்க, பிரதிதினம் கிளாஸ் இருந்ததுன்னா யாரும் வரமாட்டா. அதுவும்
மணிக்கணக்கா நடத்தினாலும் யாரும் வரமாட்டா. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி குறைந்த நாட்கள் வாசிக்கணும், குறைஞ்ச நாழிகை வாசிக்கணும் அப்படின்னா தான் நம்மளால வந்து அதுக்கு அவகாசம் ஒதுக்க முடியுது. இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல நாம இந்த சம்ஸ்கிருத அந்த சம்ஸ்கிருத பாஷையில இருக்கக்கூடிய ஒரு ருச்சினால நம்ம வந்து கத்துட்டு இருக்கோம் இல்லையா? இது எப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்றதுன்னா, நீங்க என்ன பண்ணலாம், ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புறேன். அப்பவே என்ன பண்ணலாம், அந்த ஹோம்ஒர்க் எழுதி அனுப்பும் போதே இந்த 2 ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் படிக்கிறது, பதச்சேதம் பண்றது, பாவார்த்தம் பண்றது, அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணலாம், அழகா உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்பலாம். அப்போ உங்களால என்ன பண்ண முடியும், கரெக்டா பண்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். கிளாஸ்ல 2 பேருக்கு தான் நம்மளுக்கு அவகாசம் கொடுக்க முடியும், எல்லாராலையும் படிக்க வைக்க முடியாது. சரியா தாசன்? இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. ஏதேனும் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். தாசன். ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ.